வணக்கம் நண்பர்களே. இன்றைய இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ தன்னம்பிக்கை பற்றிய சிந்தனைகள், அதே போன்று கட்டுரைகள், பேச்சுக்கள் என்று நிறைய வற்றை கேட்டு அதிலிருந்து நிறைய பலன் அடைந்திருக்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றிலும் கூறப்பட்டிருக்கின்ற சில பொதுவான கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு எங்கள் கைகள் தான் துணை, நாங்கள் தான் எங்கள் வேலையை பார்த்து கொள்ள வேண்டும், எங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இவ்வாறு நிறைய பொதுவான கருத்துக்கள் எல்லா பேச்சுக்களிலும் எல்லா கட்டுரைகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன. இருந்த போதிலும் நாங்கள் அவற்றையெல்லாம் எப்படியான முறையில் கையாளுகின்றோம், எப்படி அவற்றை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து சரியான முறையில் செய்கின்றோம், செயற்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், பேண்டமிக் போன்ற, கொரோனா போன்ற நிறைய பொதுவான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். நாங்கள் எல்லாவற்றையும் முகம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இருந்த போதிலும் எப்படி அந்த முகம் கொடுக்கின்றோம், எப்படி அதை கையாளுகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமானது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு உங்களுடைய தன்னம்பிக்கையில் இருக்கின்ற ஒரு சந்தேகம் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பரீட்சையில் பங்கு பெற்று இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அந்த பரீட்சையை எப்படி செய்ய போகின்றீர்கள் என்பது குறித்து உங்கள் மேல் இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பது குறித்து உங்களையே நீங்கள் பரீட்சார்த்தம் செய்து கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு பரீட்சை இருக்கின்றது என்று சொன்னால், அந்த பரீட்சையில் தோற்றுகின்ற பொழுது அந்த பரீட்சையில் எப்படிப்பட்ட கேள்விகள் வர இருக்கின்றது குறித்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மட்டில் உங்களை நீங்கள் பரீட்சையம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை வாசிக்கிறீர்கள், அந்த கேள்விக்குரிய பதிலில் படிக்கிறீங்க, முதல்ல அதை தெரிஞ்சு கொள்றீங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அல்லது அடுத்த நாளோ அல்லது ஒரு மணி நேரத்துக்கு பிறகோ அப்படி அதே கேள்வியை தனியாக இருக்கிற பொழுது அந்த கேள்வியை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை உங்களால் வழங்க முடிகின்றதா, கொடுக்க முடிகின்றதா? அதாவது சரியான பதிலை பார்க்காமல் உங்களால் உங்களுடைய தன்னம்பிக்கையோடு, உங்களுடைய மன நிறைவோடு உங்களால் அதற்குரிய பதிலை கொடுக்க முடிகின்றதா என்பதுதான் அந்த கேள்விக்குரிய பதிலை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இறுக்கமாக இருந்தால், இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கொள்ள முடியுமாக இருந்தால், நீங்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கான வெற்றிகளை நீங்கள் அடியெடுத்து வைத்துக் கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு இதே போன்று சொல்லப்போனால், நீங்கள் ஒரு வியாபார முதலீட்டுக்காக செல்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த முதலீட்டுக்கு செல்கிற பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னத்துக்காக போறீங்க, எவ்வளவு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அதுல ஒரு செலவழிக்க போறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும்.